ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி உங்க கூட என்ன ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஸ்கூலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். அந்த இன்சிடெண்ட்டில் என்ன நடந்தது அதை பற்றி வந்து நான் சொல்ல விரும்பலை. பிகாஸ் என்ன நடந்தது அப்படின்றது வந்து நம்ம நியூஸை பார்த்தே ஆப்வியஸாக எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். ஸோ இந்த சொசைட்டியில் வந்து கவர்மெண்ட் எவ்வளவோ ஸ்கீம் கொண்டு வருது, எவ்வளவோ சொல்கிறாங்க, எவ்வளவோ பண்ணுறாங்க நல்ல விஷயங்கள். பட் இந்த மாதிரி இன்சிடெண்ட் வந்து ஸ்கூலில் நடக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பொருளாதார அடிப்படையில் கீழே இருக்கவங்க மேலே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சில நேம்லாம் வச்சு அப்படி பிரித்து வச்சுருக்காங்க. பட் ஆனால் அதுக்கு நான் என்னமோ பேர்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்கிட்ட சொல்லும்போது அவங்க மனசு எப்படி பாதிக்கப்படும்? ஏன்னா ஒரு குழந்தை வந்து படிக்கிறதுக்காக ஸ்கூலில் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஆசிரியரை நம்பி தான், ஒரு ஸ்கூலை நம்பி தான் வந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக வந்து செலவு பண்ண போதுங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கிட்ட வந்து முக்கியமாக நம்ம எஜுகேஷனை சொல்லித்தரணும் ஆப்வியஸாக. பட் எஜுகேஷனையும் தாண்டி ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. ஒரு சொசைட்டியில் எப்படி வாழணும், ஒரு சக மனிதனை வந்து எப்படி மதிக்கணும், அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லி தான் தரணும். நம்ம சொசைட்டியில் வந்து எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுற டீச்சர்ஸ், படிக்கிறதுலேயும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பொருளாதார ரீதியில் ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் அதையும் தீர்த்து வைக்கிற டீச்சர்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்கெல்லாம் இந்த ஒரு சிலர் இப்படி பண்ணுறதுனால எப்படி பேர் வருது பார்த்தீங்களா? என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் வந்து கவர்மெண்ட் பிஎட் காலேஜில் படிக்கும் போது எங்கள் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம முட்டாள்னு கூட திட்டக்கூடாது, இல்லை எரும மாடுன்னு திட்டக்கூடாது, இல்லை எதுவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா முட்டாள்னு சொன்னோன்னா அவங்களோட அறிவு வந்து நம்மளால் முடியல போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிப்பாங்க. அதனால் அவங்கள அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் எங்ககிட்ட வந்து சொல்லி டீச் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து எவ்வளோ தான் கவர்மெண்ட் பண்ணாலும் யாரும் மாறுற மாதிரியே தெரியல. அந்த மாற்றம் வந்து நமக்குள்ளே தான் கண்டிப்பாக வரணும். நமக்குள்ளே ஒருத்தருக்குள்ளே மாற்றம் வந்தால் தான் இந்த சொசைட்டி வந்து மாறும். என்ன தான் ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம மாறினா மட்டும்தான் எதுவாக இருந்தாலும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.